வெல்கம் டு டாக்டர் மைட்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கனிவாக பேசுவது எங்கனம் டிப்ஸ் டு ஸ்பீக் பொலைட்லி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எங்கெல்லாம் கனிவாக பேச முடியும் அப்படின்னு சொன்னால், சென்ற பதிவில் பார்த்தோம் மருத்துவமனையில் பேசலாம். ஆனால் மருத்துவமனையில் ப்ரெசென்ட் சினாரியோவில் ரொம்ப கனிவை நம்ம எதிர்பார்க்க முடியல அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, கனிவாக பேசுவது ஒரு வங்கிகளில் கனிவாக பேச வேண்டும். அப்புறம் சீனியர் சிட்டிசன் வந்தால் அவங்கள்ட்ட நம்ம கனிவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால், வங்கிகளில் இப்போ என்ன ஆச்சு, எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் நம்ம வந்துட்டோம். எல்லாமே ஆன்லைன். we can transfer funds, we can receive funds, எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறது. ஆனால் சிலவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க, என்ட்ரி போட்டுப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் சில சீனியர் சிட்டிசனுக்கு அதை பற்றி தெரியாது. அதாவது ஒரு 60 வயது தாண்டினவங்களுக்கு, 60 வயது தாண்டி இருக்குது, அவங்களோட பால்யத்தில் அவங்க 30, 25லலாம் இருந்தபொழுது இந்த மாதிரி படிப்பெல்லாம் அவங்க படிச்சுக்கல. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு 60 வயது தாண்டிடுதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பொலைட்டாகவும் கனிவாகவும் பேசி என்ன தேவையோ அதை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இதெல்லாம் பரவாயில்லன்னா அவங்களுக்கு என்ட்ரி போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களோட பணிவாகவும் பேசணும், அதே சமயத்தில் கனிவாகவும் பேசணும். பணிவு கனிவு ரெண்டுமே ஒரு பேங்க் மேனேஜரோ அங்கே இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸோ செய்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட பிஸ்னஸ் அது பூஸ்ட் பண்ணும். அந்த வயது மூப்பருக்காக அவங்க வராங்க இல்லையா, அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன்னா 60+ இருக்கிறவங்க வரும்பொழுது அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை என்ன பண்ணும், மேலும் திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், மேன்மையாக்கும். ஆனால் நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி அவங்கள ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு வேலையும் செய்து கொடுக்காம இருக்குது, அவங்க என்ட்ரி போட சொன்னால் இன்னும் 4 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி போனால் மிஷின் வேலை செய்யலை அப்புறம் வாங்கன்னு சொல்கிறது, லேம் எக்ஸ்கியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தவறுதலாக செய்யக்கூடிய விஷயங்களை அவங்களிடத்துல ஏற்புடையதில்லை. அவங்கள்ட்ட அதை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அதை சரியான சென்ஸில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை சிலவங்க கோவப்படுவாங்க, ஆனால் சிலவங்களுக்கு பதில் கூட சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ என்னாச்சு, you have been paid for it, the government is giving, ஆனால் உங்களுக்கு அதுக்கு உண்டான வருமானம் சேலரி தருது, அப்போ அதுக்கு உண்மையாக உழைக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவசியம் என்ன பண்ணணும், கனிவாக பேச வேண்டும், பணிவாகவும் பேச வேண்டும். இரண்டும் ஏற்புடையது தான், இரண்டும் தேவையானது தான், அத்தியாவசியமானது. கனிவாக பேசினாதான் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த வங்கியில் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கணக்கை பராமரிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால ஏன் கனிவாக பேசணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். முதல், அவங்க சீனியர் சிட்டிசன், 60 வயது கடந்தவங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன மூப்பு என்பது வந்து கொண்டு இருக்கும். அதனால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, அவங்கள மேலும் அலைக்கழிக்காமல் அவங்களுக்கு வேலை செய்து தரணும். அப்போ நிச்சயமாக அங்கே என்ன பண்ணணும், கனிவாக தான் பேசணும், பணிவாக தான் பேசணும். ஏன்னா நம்மளை தேடி வரக்கூடியது 2, நம்மளுக்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கக்கூடியது 2. அது என்னது, பிறப்பும் இறப்பும். நம்ம விருப்பப்பட்டு தான் ஒரு இடத்துல பறக்க முடியுமா? இல்லை. நம்மளுக்கு விருப்பப்பட்டு தான் கடைசி நாள் இருக்கும்னு தெரியுமா? 2ம் இல்லை. விருப்பப்படாமல் வரக்கூடியது 2 அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்று பிறப்பு, மற்றொன்று இறப்பு. அப்போ அதே மாதிரி மூப்பு, இளமை, மூப்பு, அது கூட நம்மளை தானாக வருவது என்ன, மூப்பும் இளமையும். இளமை நமக்கு விருப்பப்பட்டு வந்தோமா, தானாக 25 வயசு 35 வயசு ஆச்சு, அப்போ அதுக்கு தானாக இளமை இருந்தது. 25 எப்போவுமே 65 ஆகும்னு சொன்னால் அது முதுமை என்பது வரத்தான் செய்யும். தானாக வருவது 2, ஒன்று இளமை, மற்றொன்று முதுமை. அப்போது மூப்பு வருகிறது, முதுமை வருகிறது என்றால் அந்த முதுமை கிட்ட அந்த இளமையாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், பணிவாகவும் கனிவாகவும் பேச வேண்டும். ஏன்னா இது 2மே தவிர்க்க முடியாதது. ஏன்னா முதுமை என்பது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான். இப்போ இளமை வந்துடுது, இளமையாகவே இருக்க முடியாது. இளமை தாண்டிது என்ன சொன்னால், இளமையோட அந்த வயது கோடுகள் இருக்கே, அந்த வயது வரம்பெல்லாம் நாம் கடந்து வரும்பொழுது அவசியம் நாம் அடுத்தது ஃபேஸ் பண்ணது என்ன, ஃபேஸ் பண்ண வேண்டியது முதுமை தான். அதனால் முதுமையில் இருக்கிறவங்கள்கிட்ட இளமையாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக அவசியம் என்ன பண்ணணும், பணிவாகவும் கனிவாகவும் பேச வேண்டும். இதற்கு தவிர்க்க முடியாதது. இது ஒரு வங்கியில் இருந்தாலும் ஒரு முதுமையில் இருக்கிறவங்க இருக்கங்கிட்ட இளமையாக இருக்கிறவங்க கனிவாக பேசணும். வங்கி இல்லை, வேற ஏதோ ஒரு கவுண்டர், மருந்து வாங்குற கவுண்டர், ஒரு பார்மசி, அங்கே கூட முதுமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இளமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், கனிவாகவும் பணிவாகவும் பேச வேண்டும். பணிவு என்பது எல்லா இடத்திலும் ஏற்புடையது, கனிவு என்பதும் ஏற்புடையதுதான். வயது மீறின கனிவாக இருந்தாலும் வயதுக்கு உட்பட்ட கனிவாக இருந்தாலும், சிலவங்க ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க கூட ரொம்ப கனிவாக பேசுவாங்க.
சிலவங்க ரொம்ப பெரியவங்க இருப்பாங்க, பெரியவங்களா இருக்கிறவங்க கனிவாக பேசுறது சாதாரண விஷயம்னு நினைக்கிறோம். இல்லை, பெரியவங்களா இருந்தாலும் சிலவங்க முரட்டுத்தனமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதில் அவங்களோட கனிவையோ அவங்களோட அன்பையோ வெளியில் காட்ட மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் கனிவு இஸ் அன்கண்டிஷனல். எப்போவுமே எந்த கவுண்டரில் வேலை செய்யலாலும் கனிவு இஸ் அன்கண்டிஷனல். பணிவு என்பது எதிர வரக்கூடிய கஸ்டமரை பொறுத்து. அந்த நம்மளுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா, அது நோயாளியாகவோ இல்லை நோயாளியோட அட்டெண்டர் அதுபோல் அவங்கள பார்த்துக்கிறவங்களாகவோ, இல்லை பேங்க்கில் இருக்கிறாங்க அவங்க ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பயனாளி, தனியான வார்த்தை சொல்லணும்னா பயனாளியாக வந்திருக்கிறாங்கன்னா பயனாளியாக வந்திருக்கிறவரை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக பணிவாகத்தான் பேச வேண்டும். அதனால் பணிவும் கனிவும் வேண்டிய அளவுக்கு மனதில் உறுதியை தரும், அதே நேரத்தில் எதிர உள்ளவர்களுக்கு நம்பிக்கையை தரும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.